ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் எஸ் கபில். ஏஎல்பி சைக்கோ டெஸ்ட் முடிச்சு இப்போ ரிசல்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது நிறைய டவுட்ஸ் எனக்கு வந்தது. சயின்ஸில் வந்து நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி நான் அதை கம்ப்ளீட் பண்ணுறதுன்ட்டு. அப்புறம் என்சிஆர்டி புக், அப்புறம் வந்து சமச்சீர் கல்வி, ப்ரீவியஸ் இயர் புக் இதெல்லாம் வச்சு நான் ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணி, ஸோ அதை வச்சு தான் நான் வந்து எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணேன். ஸோ இப்போ அதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்தையும் தான் ரெடி பண்ணியிருக்கேன். அதே போல் கண்டென்ட் அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி தான் இந்த கண்டென்ட் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போவோம். இன்னைக்கு நம்ம இயற்பியல்ல அலகு மற்றும் அளவீடு, இங்கிலீஷ்ல யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட், ஸோ இந்த யூனிட் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அறிமுகம், இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். ஸோ இன்ட்ரோடக்ஷன் வந்து அறிவியல் சார்ந்த பிரிவுகள் அனைத்திற்கும் அளவீடுகளே அடிப்படையாகும். ஸோ ரொம்ப பேசிக்ஸா தான் இருக்கு. இப்போ நம்ம இந்த அளவீடு மெஷர்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கோம் அப்படின்னா, ஒரு சிங்கிள் லைன்ல உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, தெரிந்த அளவுகளுடன் தெரியாத அளவுகளை ஒப்பிடுவது அளவீடுகளாகும். ஸோ இதை வச்சு நம்ம வந்து மெஷர்மெண்ட் நம்ம என்னன்றதை நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமே இதுக்கு. இப்போ என்கிட்ட ஒரு ஸ்கேல் இருக்கு. ஸோ அந்த ஸ்கேல்ல வந்து ஒரு சென்டிமீட்டர் இங்க இருக்கு. இப்போ இது வந்து 1, 2, 3, 4 ஒரு 5 சென்டிமீட்டர் இருக்கிற ஸ்கேல் வந்து என் கையில இருக்கு. இப்போ இன்னொரு ஸ்கேல் இருக்கு. அதுல வந்து எனக்கு எத்தனை சென்டிமீட்டர்னு எனக்கு தெரியாது. இப்ப இந்த ஸ்கேல் நான் பார்த்த உடனே இது வந்து 5 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர் என்னால சொல்ல முடியாது. அப்ப நான் என்ன பண்ணணும்னா, இந்த தெரிஞ்ச சென்டிமீட்டர் ஸ்கேல் இருந்ததுல, இந்த ஸ்கேல் இருக்குல்ல, இந்த ஸ்கேலோட அளவு எனக்கு தெரியும். ஆனா இந்த ஸ்கேலோட அளவு வந்து எனக்கு தெரியாது. அப்ப நான் என்ன பண்ணணும், இது கூட நான் கம்பேர் பண்ணும்போது இது 1, இது 2, இது 3. அப்போ இந்த ஸ்கேலோட அளவு வந்து 3 சென்டிமீட்டர். அப்போ நான் தெரிஞ்ச ஸ்கேலை வச்சு இந்த தெரியாத ஸ்கேலோட அளவை வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப இதுதான் வந்து அளவீடு. ஐ திங்க் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து இயற்பியல் அளவுகள், பிசிக்கல் குவான்டிட்டி. எண்களில் வெளிப்படுத்தக்கூடிய எதையும் அளவு என்று அழைக்கப்படுகிறது. அதாவது நம்பர்ஸ் நம்ம சொல்றோம்ல, இப்போ 1, 2, 3, 4 இது எல்லாமே வந்து அளவுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இருக்கிற அளவுல எதை நம்மளால அளக்க முடியுமோ அதுதான் வந்து இயற்பியல் அளவு. இந்த அளவுகளில் எதை நம்மால் அளக்க முடியுமோ அதையே நாம் இயற்பியல் அளவு என்கிறோம். A quantity which can be measured is called physical quantity. புரியுதுங்களா? அதே போல இயற்பியல் அளவுல வந்து எப்பயுமே எல்லா இயற்பியல் அளவும் வந்து ஒரு எண் இருக்கும், ஒரு அலகு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க 5 kg இருக்குல்ல, இப்போ 5ன்றது ஒரு நம்பர், கேஜின்றது ஒரு யூனிட். அதே போல 7 சென்டிமீட்டர்னா 7ன்றது ஒரு நம்பர், சென்டிமீட்டர் ஒரு யூனிட். 8ன்றது ஒரு நம்பர், அதே போல செகண்ட்ன்றது ஒரு அலகு. இந்த மாதிரி எல்லா இயற்பியல் அளவும் ஒரு எண்ணையும் ஒரு அலகையும் உள்ளடக்கியுள்ளது. ஓகே, ஸோ அடுத்து இயற்பியல் அளவுகளின் வகைகள். அலகு மற்றும் அவற்றின் அளவீட்டின் அடிப்படையில் 3ஆ பிரிக்கிறாங்க. ஸோ அடிப்படை அளவுகள், வழி அளவுகள், துணை அளவுகள். இந்த 3 அலகுகள் தான் நம்ம இந்த யூனிட்டோட 75% ஆஃப் பார்ட்ஸே. ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இதை தான் நம்ம ஃபுல்லா பார்க்க போறோமே இந்த பார்ட்ல. அதுக்கு அடுத்தது வந்து திசை மற்றும் அவற்றின் அளவு அடிப்படையில வந்து ஸ்கேலார் மற்றும் வெக்டார் குவான்டிட்டியா பிரிக்கிறாங்க. ஓகே, இதுவரை அளவீட்டோட நம்ம அறிமுகம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ யூனிட்டோட அறிமுகம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து சிஸ்டம் ஆஃப் யூனிட், அலகுகளின் அமைப்பு. அலகுகளின் அமைப்பு அப்படின்னா அடிப்படை அலகுகளும் பெறப்பட்ட அலகுகளும் வழி அலகுகள். வழி அலகுகளும் ரெண்டும் சேர்ந்ததுதான் வந்து அலகுகளின் அமைப்பு என்று அழைக்கப்படுகிறது. இங்கிலீஷ்ல வந்து a complete set of unit having both base units and derived units is known as system of unit. ஸோ இயற்பியல் வந்து வளர்ச்சியடையாத காலத்துல வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிட் வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க, ஒரு அலகு அமைப்புல வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, பிரெஞ்சுக்காரர்கள் வந்து சிஜிஎஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, பிரிட்டிஷ்காரர்கள் வந்து எஃப்ஏ சிஸ்டம் யூஸ் பண்ணியிருந்தாங்க, அப்புறம் ஒரு சில இடத்துல வந்து எம்கேஎஸ் என்ற சிஸ்டம் யூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு இது யூஸ் பண்ணாங்க. இப்போ இந்த எம்கேஎஸ் என்னன்னா, இந்த எம்ன்றது மீட்டர், கேன்றது கிலோகிராம், எஸ்ன்றது செகண்ட். ஸோ அதே போல சிஜிஎஸ்னா சி சென்டிமீட்டர், ஜின்றது கிராமு, எஸ்ன்றது செகண்ட். நெக்ஸ்ட் எஃப்எஸ்னா எஃப்ன்றது ஃபுட், அப்புறம் பின்றது பவுண்ட், எஸ்ன்றது செகண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப இதுல வந்து நமக்கு என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூனா, 3 இடத்துலயும், அதாவது எல்லா இடத்துலயும் வந்து ஒரே ஒரு யூனிட் மட்டும் மாறல அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. எல்லா இடத்துலயும் வந்து ஒரு யூனிட் வந்து சேமா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட்ஸ் தான் வந்து எல்லா இடத்துலயும் வந்து ஒரே மாதிரி இருக்கும். மொத்தம் மாறி இருக்கு பாருங்களா. இதுல மீட்டர்னு வச்சிருந்தாங்க, இதுல சென்டிமீட்டர்னு வச்சிருக்காங்க, இதுல ஃபுட்னு வச்சிருக்காங்க. 3மே லென்த்துக்கான அலகு தான்.
அதே போல இங்க பாத்தீங்கன்னா கிலோகிராம், மாஸ், பவுண்டு. ஸோ இது மூணுமே வந்து மாஸ்க்கான அலகு தான். ஆனா இங்க பாத்தீங்கன்னா டைமுக்கான அலகுன்றது செகண்ட் தான். மூணுமே வந்து செகண்ட் தான். ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் வந்து செகண்ட் தான் வந்து சேமா இருந்திருக்கு. ஸோ அப்ப அந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்க சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணிடலாம், செகண்ட் சூஸ் பண்ணிடலாம். அதே போல மெட்ரிக் ஆர் டெசிமல் அலகு அப்படின்னு கேட்டாங்கன்னா MKS அண்ட் CGS சொல்லிடலாம். இதுதான் நம்ம வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்ப்போம் நம்ம. அடுத்து SI சிஸ்டம், இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட். ஸோ SI அப்படின்னா சிஸ்டமே இன்டர்நேஷனல் அப்படின்ற பிரெஞ்சு வேர்ல்ட்ல இருந்து வந்ததுதான் இந்த SI. ஸோ இந்த SI அப்படின்னா இப்போ ஒரு இடத்துல ஒரு மாதிரியான யூனிட் வந்து பின்பற்றிருந்தாங்க. ஸோ இது எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரியான யூனிட் பின்பற்றணும், அப்பதான் நமக்கு வந்து ஃபாலோ பண்றது ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு 1960 பிரான்ஸ்ல நடந்த ஒரு மாநாட்டுல எல்லாருமே வந்து இதை வந்து ஏத்துக்கிட்டாங்க. இதன்படி நம்ம கிட்ட இருக்கிற அடிப்படை அலகுகள் வந்து மொத்தம் 7 அடிப்படை அலகுகள் இருக்கு. வழி அலகுகள் வந்து மொத்தம் 22 வழி அலகுகள் இருக்கு. அடுத்தது அடிப்படை அளவுகள். ஸோ அளவீட்டிற்காக வேற எந்த இயற்பியல் அளவுகளையும் சார்ந்து இல்லாத இயற்பியல் அளவுகள் அடிப்படை அளவுகள் ஆகும். Physical quantity, the physical quantities which do not depend on any other physical quantity for the measurement are known as fundamental quantities or base quantities. ஓகே, ஸோ வந்து அடிப்படை அளவுகள்னா மற்ற எந்த இயற்பியல் அளவுகளையும் சார்ந்து இருக்காது, அதுதான் அடிப்படை அளவுகள். நம்ம கிட்ட 7 அடிப்படை அளவுகள் இருக்கு. ஸோ நீளத்துக்கு மீட்டர், நிறைக்கு கிலோகிராம், நேரத்துக்கு வினாடி, மின்னூட்டத்துக்கு ஆம்பியர், வெப்பநிலைக்கு கெல்வின், பொருளின் அளவு மோல், ஒளிச்செறிவு கேண்டிலா. இப்ப இந்த 7 அடிப்படை அளவுகளுக்கும் அலகின் குறியீடு இருக்கு. ஸோ இந்த குறியீடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நீளத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா மீட்டர்னு வரும், நிறைக்கு கிலோகிராம் கேஜின்னு வரும், நேரத்துக்கு செகண்ட்ஸ், மின்னோட்டத்துக்கு ஆம்பியர், கேப்ஸ் லெட்டர் ஏ வரும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்மால் லெட்டர் ஏ போட்டீங்க அப்படின்னா தப்பு. அதே போல வெப்பநிலைக்கு கெல்வின், கேப்ஸ் லெட்டர் கே வரும். தென் பொருளின் அளவு மோல், ஒளிச்செறிவு கேண்டிலா சிடி. இதே தான் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். லென்த்துக்கு மீட்டர், எம் சிம்பிள். இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் வந்து இங்க சிம்பிளா வச்சிருப்பாங்க. மாஸ்க்கு கிலோகிராம், கேஜி, அதுதான் இங்க சிம்பிளா வச்சிருக்காங்க. அடுத்த டைமுக்கு செகண்ட், ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் இங்க சிம்பிளா வச்சிருக்காங்க. எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு ஆம்பியர், இது கேப்ஸ் லெட்டர் ஏ வரணும், ஃபர்ஸ்ட் லெட்டர். தென் டெம்பரேச்சருக்கு கேப்ஸ் லெட்டர் கே வரணும். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டான்சஸ் மோல். லூமினஸ் இன்டென்சிட்டி வந்து கேண்டிலா சிடி. இந்த 7 அடிப்படை அளவுகளும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நம்ம இந்த 7 அடிப்படை அளவுகளை வச்சுதான் 22 வழி அளவுகளை நம்ம பார்க்க போறோம். இந்த 7 அடிப்படை அளவுகள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் பேசிக்ஸே. இப்ப லென்த் அப்படின்னா மீட்டர், ஸோ அதுதான் வந்து லென்த்னாலும் சரி, டிஸ்டன்ஸ்னாலும் சரி, டிஸ்பிளேஸ் ஆனாலும் சரி, எல்லாமே வந்து அங்க லென்த் தான் இருக்கும். அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து மீட்டர் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். மாஸ் அப்படின்னா கிலோகிராம், எந்த இடத்துல நம்ம வந்து மாஸ் வருதோ அந்த இடத்துல எல்லாமே கிலோகிராம் தான். டைம் எங்கெல்லாம் வருதோ நம்ம செகண்ட் யூஸ் பண்ண போறோம். இந்த மாதிரி இந்த 7 அடிப்படை அளவுகள் தான் நம்ம எல்லா இடத்துலயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா இந்த 7 அடிப்படை அளவுகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து துணை அளவுகள், சப்ளிமெண்டரி குவான்டிட்டிஸ். ஸோ இதுல நம்ம கிட்ட 2 துணை அளவுகள் இருக்கு. தலக்கோணம், திண்ம கோணத்துக்கு, ரேடியன், ஸ்டெராய்டுன்னு சொல்லிட்டு 2 துணை அளவுகள் இருக்கு. அதோட குறியீடுகளை வந்து ரேடியன் RAD, ஸ்டெராய்டு வந்து SR. இங்கிலீஷ்லயும் அதே தான். பிளான் ஆங்கிள், சாலிட் ஆங்கிள். பிளான் ஆங்கிளுக்கு ரேடியன் RAD, சாலிட் ஆங்கிளுக்கு ஸ்டெரேடியன் SR. இது ரொம்ப ஈஸி தான். அடுத்து வழி அளவுகள், டெரைவ்ட் குவான்டிட்டிஸ். டெரைவ்ட் குவான்டிட்டிஸ் எல்லாமே வந்து நம்ம அடிப்படை அளவுகள் வந்து பேசிக்ஸ் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்ல இருந்து நம்ம டெரைவ் பண்ணிருப்போம். வழி அளவுகள் எல்லாமே வந்து அடிப்படை அளவுல இருந்து நம்ம எடுத்திருப்போம். அதனாலதான் இது வந்து வழி அளவுகள்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஏரியா எடுத்துப்போம். இப்ப ஏரியாவோட ஃபார்முலா வந்து லென்த் இன்டு பிரெத். பரப்பளவோட ஃபார்முலா வந்து நீளம் இன்டு அகலம். நீளம்னாலும் அங்க லென்த் தான் இருக்கு, அகலம்னாலும் அங்க லென்த் தான் இருக்கு. அப்ப இது ரெண்டுத்துக்குமே வந்து அலகு வந்து மீட்டர் தான் வரும். இதுக்கு மீட்டர் தான் வரும், இதுக்கு மீட்டர் தான் வரும். அப்ப இதோட அலகு வந்து மீட்டர் ஸ்கொயர்னு வரும். இதே மாதிரி நம்ம அடிப்படை அளவுகளை வச்சு வழி அளவுகளை நம்ம டிரைவ் பண்றோம், கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதனாலதான் இதை வந்து நம்ம வழி அளவுகள்னு சொல்றோம். இப்ப அடுத்து கனவு வால்யூம் பாத்தீங்க அப்படின்னா லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு. ஸோ மூணுமே வந்து நமக்கு வந்து லென்த் தான். அப்போ மீட்டர் இன்ட்டு மீட்டர் இன்ட்டு மீட்டர் அப்படின்னா மீட்டர் கியூப்னு வரும். அடுத்து வேகம். வேகம்னா நமக்கு டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ்னா என்னது, ஒரு இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு. அப்ப இது வந்து லென்த்ல தான் வரும். இங்க இருந்து இங்க எவ்வளவு லென்த் இருக்கு அதான் நம்ம பாக்குறோம். அப்ப லென்த் அப்படின்னா நம்ம அதோட அலகு வந்து மீட்டரு. தென் டைம்கான அலகு வந்து செகண்ட். அப்ப மீட்டர் பை செகண்ட் தான் டிஸ்டன்ஸ், ஸ்பீடுக்கான இது.
அதே போல வெலாசிட்டினா டிஸ்பிளேஸ்மெண்ட்னா இங்க இருந்து ஒரு பொருள் வந்து இவ்வளவு தூரம் நகருது, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது அப்படின்னா இங்கேயும் வந்து லென்த் தான் வருது. இப்ப லென்த் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் மீட்டர் தான், தென் டைமுக்கு செகண்ட். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம ஒரு கொஸ்டின் நம்ம ரெடி பண்ணலாம். இங்க பாருங்க, ஸ்பீடுக்கும் எந்த 2 வழி அளவுகளுக்கு அலகு வந்து சேமா இருக்கும், இது மாதிரி கேட்கலாம். இப்ப இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா இதுக்கும் மீட்டர் பர் செகண்ட் தான், இதுக்கும் மீட்டர் பர் செகண்ட் தான். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஸோ கீழே ஆப்ஷன் வந்து மீட்டர் ஸ்பீடு வெலாசிட்டி, ஸ்பீடு ஆக்சிலரேஷனு, ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், இந்த மாதிரி ஏதாவது 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம். அப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்பீடு வெலாசிட்டியை நம்ம சூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து ஆக்சிலரேஷன், முடுக்கம் அப்படின்னா வெலாசிட்டி பை டைம், திசை வேகம் பை நேரம். ஆல்ரெடி நமக்கு தெரியும் திசை வேகம் அப்படின்னா மீட்டர் பை செகண்ட்ன்றது, திசை வேகம் தெரியும். கீழே ஒரு நேரம் இருக்கு, அதுக்கு ஒரு செகண்ட்ஸ் போடுறோம் அப்படின்னா, இப்போ இங்க கீழே 1 இருக்குதா மீனிங், இப்போ இது ரெசிப்ரோக்கல் ஆச்சு அப்படின்னா மீட்டர் பர் செகண்ட் இன்ட்டு 1/செகண்ட் வரும். அப்போ மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு வரும். அப்போ ஆக்சிலரேஷன் முடுக்கத்துக்கான அலகு வந்து மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அடுத்து ஃபோர்ஸ் விசை ஈக்குவல் டு நிறை இன்ட்டு முடுக்கம், மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். மாஸ்க்கான நம்ம யூனிட் வந்து தெரியும், கேஜின்றது. முடுக்கம் நம்ம இப்பதான் பார்த்தோம், மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் நமக்கு தெரியும். அப்போ கேஜி இன்ட்டு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ ஃபோர்ஸுக்கு மட்டும் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா இன்னொரு அலகு இருக்கு, நியூட்டன் சொல்லுவாங்க, நியூட்டன் கேபிட்டல் N சொல்லுவாங்க. ஸோ ஃபோர்ஸுக்கு 2 அலகு இருக்கு, கேஜி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், அப்புறம் நியூட்டன். அப்புறம் அடர்த்தி அப்படின்னா நிறை பை கன அளவு, டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். நிறை அப்படின்னா நமக்கு கேஜின்னு தெரியும், கன அளவுக்கு நமக்கு மீட்டர் கியூப்னு தெரியும். அப்போ டென்சிட்டி அடர்த்திக்கான அலகு வந்து கேஜி பை மீட்டர் கியூப். அதுக்கப்புறம் உந்தம் அப்படின்னா நிறை இன்ட்டு திசை வேகம், மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. இப்போ நிறைக்கு நமக்கு கேஜின்னு தெரியும், திசை வேகத்துக்கு மீட்டர் பை செகண்ட் தெரியும். அப்போ உந்தத்துக்கான அலகு வந்து கேஜி மீட்டர் பை செகண்ட். இந்த மாதிரி நம்ம எல்லா வழி அளவுகளையும் அடிப்படை அளவுகளும் நம்மளால டெரைவ் பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா, அழுத்தம் ஈக்குவல் டு விசை பை பரப்பு. விசை அப்படின்னா நியூட்டன், இப்பதான் நம்ம பார்த்துட்டு வந்தோம். ஃபோர்ஸ் ஈக்குவல் டு கேஜி மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம நியூட்டன் எடுத்துக்கலாம். ஸோ விசை வந்து நான் நியூட்டன் எடுத்துக்கிறோம், நியூட்டன் பார் மீட்டர் ஸ்கொயர். ஏரியாவுக்கு வந்து நம்ம மீட்டர் ஸ்கொயர் தெரியும். ப்ரெஷருக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அலகு இருக்கு, பாஸ்கல். இது வந்து எக்ஸாம்ல நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ப்ரெஷரோட யூனிட் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த கொஸ்டின்ஸ்ல நமக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ நீங்க அதை தான் சூஸ் பண்ணணும். இப்போ நமக்கு இங்க வந்து நியூட்டன் பார் மீட்டர் ஸ்கொயர்னு இருக்கு. இதுவே நியூட்டன் பார் மீட்டர் ஸ்கொயர் இல்லாம கேஜி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரு இன்ட்டு 1/மீட்டர் ஸ்கொயரு, அப்போ இதுவும் கேன்சல் ஆகி இப்போ கேஜி பார் செகண்ட் ஸ்கொயர் மீட்டர். இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் இருந்தா நீங்க இதுதான் சூஸ் பண்ணணும். ஏன்னா ப்ரெஷருக்கான அலகு வந்து இதுவும் அழகா தான் வரும், நியூட்டன் பார் மீட்டர் ஸ்கொயரும் அழகா தான் வரும், பாஸ்கலும் அழகா தான் வரும். உங்களுக்கு ஆப்ஷன்ல என்ன இருக்கோ நீங்க அதை தான் நீங்க சூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால நீங்க எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து சர்ஃபேஸ் டென்ஷன், மேற்பரப்பு இழுவிசை, விசை பை நீளம், ஃபோர்ஸ் பை லென்த். ஃபோர்ஸ் விசைக்கு நியூட்டன், லென்த்துக்கு மீட்டர். ஸோ அதோட அலகு வந்து நியூட்டன் பர் மீட்டர். அப்புறம் இம்பல்ஸ், உந்து விசை இன்ட்டு நேரம், ஃபோர்ஸ் இன்ட்டு டைம். ஸோ ஃபோர்ஸுக்கு அலகு வந்து நியூட்டன், டைமுக்கு செகண்ட், ஸோ N இன்ட்டு S. அப்புறம் ஃப்ரீக்வன்சி, ஸோ அதிர்வெண் அப்படின்னா 1/டைம். இப்போ அதிர்வனோட அலகு பார்த்தீங்க அப்படின்னா ஹெர்ட்ஸ், HZ சொல்லுவாங்க. ஏன்னா ஹெர்ட்ஸ் தான் வந்து இந்த அதிர்வெண்ணை கண்டுபிடிச்சாரு. அப்புறம் எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னா Q1 நோட் பண்ணுவாங்க. Q ஈக்குவல் டு கரண்ட், I இன்ட்டு டைம் T. ஸோ Q ஈக்குவல் டு I இன்ட்டு Tன்னு சொல்லலாம். ஸோ ஐயோட அலகு வந்து மின்னோட்டத்தின் அளவு வந்து ஆம்பியர், கேபிட்டல் A. டைமுக்கு அலகு வந்து S. ஸோ A இன்ட்டு Sன்னு சொல்லலாம், இல்லைன்னா கூலும் சொல்லலாம். அடுத்து எலக்ட்ரிக் கரண்ட், மின்னோட்டம். ஆல்ரெடி நமக்கு தெரியும் Q, எலக்ட்ரிக் சார்ஜ் ஈக்குவல் டு I இன்ட்டு T. இதில் நமக்கு வந்து I தான் நமக்கு தேவை. எலக்ட்ரிக் மின்னோட்டம் அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட், மின்னோட்டம் அப்படின்னா I தான். ஸோ I ஈக்குவல் டு, இப்போ Q ஈக்குவல் டு I இன்ட்டு Tன்னு இருக்கு. இப்போ எனக்கு I வேணும் அப்படின்னா I ஈக்குவல் டு Q பை Tன்னு வருமா? இந்த T இந்த சைடு வந்துடும். அப்போ I ஈக்குவல் டு Q பை T, சார்ஜ் பை டைம், அதான் மின்னூட்டம் பை நேரம். ஸோ எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கான அலகு வந்து ஆம்பியர், ஏன்னா ஆம்பியர் தான் அதை ஃபைண்ட் பண்ணாரு. அடுத்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், வோல்டேஜ்.
மின் அழுத்தம், ஒர்க் பை சார்ஜ். ஒர்க்குக்கு ஒர்க் பை சார்ஜ், இதனோட அலகு வந்து வோல்ட்னு சொல்லுவாங்க. அப்புறம் ரெசிஸ்டன்ஸ், மின்தடை, வோல்டேஜ் பை கரண்ட், இதனோட அலகு வந்து ஓம். எலக்ட்ரிக் கெப்பாசிட்டன்ஸ், மின் தேக்கு திறன், மின்னூட்டம் பை மின்னழுத்தம், இதனோட அலகு வந்து ஃபாரட். இப்ப இந்த எலக்ட்ரிசிட்டியில வர்றது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட நேம் தான் வந்து அதோட அழகா வரும். ஏற்கனவே பாருங்களா, இங்க வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஃப்ரீக்வன்சிக்கு ஹெட்ஸ்ன்னு பார்த்தோம், எலக்ட்ரிக் சார்ஜுக்கு கூலம் பார்த்தோம், எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு ஆம்பியர்னு பார்த்தோம். அடுத்து எலக்ட்ரிக் கெப்பாசிட்டன்ஸ் ஃபாரட், எலக்ட்ரிக் இண்டக்டன்ஸ் ஹென்றி, ஒர்க் ஜூல். ஸோ இந்த மாதிரி அவங்களோட நேம்ஸ் வந்து மேக்சிமம் வந்து இந்த எலக்ட்ரிசிட்டியில வந்து இருக்கும். ஸோ அடுத்து வந்து ஒர்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மூணுமே ஆர்ஆர்பி ஏஎல்பி சிபிடி 2ல இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி எங்களுக்கு 3 கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. இந்த ஃபார்முலா மட்டுமே வச்சு 3 கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. அப்ப இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா 3 கொஸ்டின்ஸ் அங்க வந்து ஈஸியா அட்டன் பண்ணிருக்கலாம். என்னங்க சார் இது ஒரு ஃபார்முலா சார், இதை வச்சு 3 கொஸ்டின் எப்படி சார் கேட்பாங்க கேட்டீங்கன்னா, கேட்டிருந்தாங்க. யாராலையும் இதை நம்பவே முடியல. ஃபார்முலா வச்சு 3 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அப்போ அதுக்கு நம்ம எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கன்றது பார்த்துங்க. ஓகே, ஒர்க் அப்படின்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், வேலை அப்படின்னா விசை இன்ட்டு இடப்பெயர்ச்சி. விசைக்கு நமக்கு ஆல்ரெடி தெரியும், அதோட அலகு வந்து கேபிட்டல் N, நியூட்டன். இடப்பெயர்ச்சிக்கு மீட்டர். அப்போ ஒர்க்குக்கான அலகு வந்து நியூட்டன் மீட்டர், அப்படி இல்லைன்னா ஜூல் நம்ம சொல்லலாம். ஜூல் வந்து ஒர்க்குக்கும் யூனிட்டா வரும், அப்புறம் எனர்ஜிக்கும் யூனிட் வந்து ஜூல் தான். எனர்ஜிக்கும் யூனிட் வந்து ஜூல் தான். நெக்ஸ்ட் பவர். ஸோ பவர் அப்படின்னா ஒர்க் பை டைம். ஒர்க்குக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும் நியூட்டன் மீட்டர் ஆர் ஜூல். கீழே டைம் இருக்கு, ஜூல் பர் செகண்ட்ஸ் வச்சுக்கலாம், இல்லைன்னா நியூட்டன் மீட்டர் பர் செகண்ட் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ பவர் நம்ம வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி சொல்லும் போது வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட் போகலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஓம்ஸ் லா, V ஈக்குவல் டு ஐஆர் அப்படின்றது. இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து VIன்னு இருக்கு. இப்போ இந்த விக்கு பதிலாக நான் ஐஆர் சப்ஸ்டிட் பண்ண அப்படின்னா, ஆல்ரெடி எனக்கு VIன்னு இருக்கு, இந்த விக்கு பதிலாக நான் ஐஆர் சப்ஸ்டிட் பண்ண அப்படின்னா IR இன்ட்டு ஐன்னு வரும். ஸோ I இன்ட்டு ஐ வந்து I ஸ்கொயர் வந்துடும். ஸோ I ஸ்கொயர் R, அதுதான் இந்த செகண்ட் ஃபார்முலா. அடுத்து VIல ஐயை நான் சப்ஸ்டிட் பண்ண அப்படின்னா V ஈக்குவல் டு IR. இதுல எனக்கு ஐ மட்டும் வேணும் அப்படின்னா I ஈக்குவல் டு V பை ஆர்னு வரும். இந்த V பை ஆர் எடுத்துட்டு போயிட்டு நான் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண அப்படின்னா V இன்ட்டு V பை ஆர்னு வரும். அப்போ V ஸ்கொயர் பை ஆர்னு வரும். ஸோ அதுதான் இந்த செகண்ட் ஃபார்முலா. இது நீங்க மனப்பாடம்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. VI தெரிஞ்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா நீங்க டெரைவ் பண்ணி போட்டுடலாம். ஸோ அடுத்து லாஸ்டா ஒரு 2 இருக்கு. ஆங்குலர் வெலாசிட்டி, கோண வேகம், ஸோ ரேடியன் பர் செகண்ட். அப்புறம் மேக்னெட்டிக் இண்டக்டன்ஸ், காந்த தூண்டல், ஃபோர்ஸ் பை கரண்ட் இன்டு லென்த். ஸோ நியூட்டன், ஃபோர்ஸ்னா நியூட்டன் தெரியும். ஸோ கரண்ட் ஆம்பியர், லென்த் மீட்டர். ஸோ அவ்வளவுதான், வழி அளவுகள் முடிஞ்சிச்சு. இப்ப இதுவரையும் நம்ம இந்த வீடியோல அடிப்படை அளவுகள், வழி அளவுகள், துணை அளவுகள் மூணுமே நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பண்ணலாம்னா இயற்பியல் அளவுகளின் பரிமாணங்கள், இது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்ப்போம். இதுவரையும் நம்ம பார்த்த ஏதாவது டவுட்ஸ் இல்லை கொஸ்டின்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலகிராம் குரூப் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல ஏதாவது டவுட்ஸ் இல்லை கிளாரிஃபிகேஷன் எதாவது இருந்தாலும் கேளுங்க. ஸோ சயின்ஸ் மட்டும் இல்லை, மேக்ஸ், ரீசனிங் எதாக இருந்தாலும் டவுட்ஸ் கேட்கலாம். ஸோ ஏதாவது மெட்டீரியல் வேணாலும் கேளுங்க, அதில் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ.